நீங்க ஒரு சைட்டுக்கு போறீங்க, வேலை நடந்துட்டு இருக்கோ இல்ல வேலை முடிச்சு அந்த வீட்டுக்குள்ள போறீங்கன்னா கண் எரிச்சல் வரக்கூடாது. ஓகே. வந்ததுன்னா அது யூரியா பேஸ்ல இருக்கிறது. ஓகே. அது வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த ஃபீல் இருக்கும். அதே மாதிரி அந்த லேமினேட் வந்து தண்ணி பட்டா பபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில கலர்ஸ் வந்து போட்டோவுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ரொம்ப அடிக்கிற மாதிரி கலர்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ப்ரமோட் பண்றதுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ரெகுலர் யூஸ்க்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. உள்ள நடந்து போய் கூட நான் எடுத்துக்கலாம். ஆமா, தாராளமா எடுத்துக்கலாம். இவ்வளவு வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பிளைவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் 35 ரூபாயில இருந்து பிளைவுட் கிடைக்கும். ஓகே. நாங்க மெஷின்ல யூஸ் பண்ணோம்னா கேலிபிரேட்டட் யூஸ் பண்ணோம். அது வந்து திக்னஸ் வந்து ஒரே ஈவனா இருக்கும். அதை யூஸ் பண்ணோம்னா கேலிபிரேட்டர் வந்து மினிமம் ஒரு 80 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அது கம்மியா கிடைக்காது. ஏன்னா அதோட கோரும் சரி கேப் இருக்காது, பிளைவுடும் அந்த அளவுக்கு இருக்கும். தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். இப்ப நீங்க உங்க கஸ்டமரா இருந்ததுன்னா நம்ம வந்து தாராளமா புதுசா யாரெல்லாம் கிச்சன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 20,000 வர்த் இருக்கிற ஒரு ஃபேபர்ல இருக்கிற ஒரு பிராண்டட் சிம்னி வந்து ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 to 120 rupees முடிஞ்சு. அது கூட நீங்க பண்ணி தருவீங்க? பண்ணி கொடுக்குறோம். ஹலோ. எஸ். இன்னைக்கு புதுசா ஒரு பிரம்மாண்டமான அழகான ஒரு மாளிகைன்னே சொல்லலாம். அப்படி ஒரு வீடு மோர் தென் 5,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை யாரு இன்டீரியர் பண்ணிருக்கா, யாரு எலிவேஷன் டிசைன் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஜீவா நம்ம கூட உட்காந்துருக்காரு. ஹாய் ஜீவா, எப்படி இருக்கீங்க? ஜீவா வந்து எவ்வளவு வருஷமா கோயம்புத்தூர் மோர் தென் 20 years ஆயிடுச்சு. ஓகே. தொழிலுக்கு வந்து 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஆச்சு. உங்களோட நேட்டிவ் எது? எனக்கு கூடலூர், ஊட்டி கூடலூர். ஓகே. கூடலூர்ல இருந்து இங்க வந்து 13 வருஷமா இந்த பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்டீரியர் தான். 2005ல வந்து காலேஜ் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வந்தேன். ஆக்சுவலா எனக்கு வந்து இன்டீரியருக்கான டிகிரி ரிலேட்டட் கிடையாது. நான் முடிச்சது பிசிக்ஸ். ஓகே. எனக்கு வந்து எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபீல். ஓகே. இந்த வேலை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு வேலை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ராஜெக்ட் பாக்குறீங்க, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கஸ்டமரோட ஃபீல் அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறோம். அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் ஈடுபாடு அதிகமாச்சு. சோ அதனால வந்து நான் இன்டீரியருக்குள்ள வந்து நான் லேர்ன் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 4 ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்றாங்க. சூப்பர் ஜீவா. நீங்க இன்டீரியர் வந்து நிறைய பேர்த்தோட சக்சஸ் ஸ்டோரியில வந்து அவங்க படிச்சதும் அவங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கிற தொழிலுக்குமே சம்பந்தம் இல்லாதவங்க தான் எல்லா தொழிலையுமே வந்து சிறப்பா இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் பண்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலா இந்த இன்டீரியரா இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் எலிவேஷனா இருக்கட்டும், எப்படி நீங்க அதை பண்றீங்க? இல்ல, இது சிம்பிளான ஒரு வேலை தான். என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு கான்செப்ட், கலர் கான்செப்ட். அந்த கான்செப்டை கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு கஸ்டமரோட நீட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப ஏன்னா இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வுட் ஒர்க் மட்டும் கிடையாது. பெயிண்டிங்கா இருக்கட்டும், லைட்டிங்கா இருக்கட்டும், ஃப்ளோரிங், ஃபர்னிச்சர், இது எல்லாமே இதுக்குள்ள சேர்ந்தது. ஓகே. சோ இதெல்லாம் வந்து எந்தெந்த ரேஷியோல வைக்கணும், எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணோம்னா மட்டும்தான் அந்த ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியும். இந்த ஹால் எவ்வளவு ஸ்கொயர்? இது வந்து 20க்கு 20. 20க்கு 20. ஆமா. இந்த ஸ்பேஸ் ஆல்ரெடி இந்த ஸ்பேஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா 20க்கு 20 ஒரு கொஞ்சம் பெருசா பிரம்மாண்டமா ஃபீல் பண்றதுக்கு. இப்ப நீங்க டிவி யூனிட் பார்க்கலாம், உங்களுக்கு அந்த வைட் ஆங்கிள் உட்காந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். எந்த ஒரு பில்டிங்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், சிவில் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலேயே இப்ப ஏன்னா டெக்னாலஜி நிறைய இருக்கு. ஒரு 3D டிசைன் பண்ணி விஷுவலா உள்ள வாக் த்ரூ எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப செலவை கம்மி பண்ணலாம். இப்போ ஒரு வீடு கட்டணும்னு ஒருத்தர் பிளான் பண்ணிட்டாருன்னா 3D டிசைன் பண்ணிடணும், முன்னாடியே பண்ணிடணும். எலிவேஷனா இருக்கட்டும், இன்டீரியரா இருக்கட்டும், எல்லாமே ஃபர்ஸ்டே பண்ணி ஒரு வாக் த்ரூ பண்ணி பார்த்துட்டு ஃபேமிலியோட உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுதான் நமக்கு ஃபியூச்சர்ல வரப்போகுது, இது ஓகேவான்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஹால்ல வந்து இந்த கலர் தீம் வந்து நீங்க ரொம்ப கிளாஸா பண்ணிருக்கீங்க. டைலும் வாலும் வந்து மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் அந்த கலரை வந்து பேஜ் கலரை வந்து மேட்ச் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? இப்போ இது வந்து எப்படி நாங்க ஃபீல் பண்றோம், இது பண்ணோம்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்க கூடாது. இப்ப ஆல்மோஸ்ட் இப்ப நீங்க உள்ள வரீங்கன்னா இன்னொரு 5 years முடிச்சு வந்தாலுமே இந்த ஃபீல் இருக்கணும். இதே மாதிரி புதுசாவே இருக்கும். அது எதனால அப்படி? அந்த மைல்டு கலர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி ரோல் பண்ணும். ஓகே. இதே ஹார்ட் போனா கொஞ்சம் ஃபேட் ஆகும். ரொம்ப டார்க்கா இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு இருட்டான ஒரு தீம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி நம்ம இன்டீரியர் பண்றப்போ இன்டீரியரோட சேர்த்து கர்ட்டனும் நம்ம தான் செலக்ட் பண்ணி கொடுத்தோமா? இல்ல, இன்டீரியர்ல அதான் சொல்றேன். இன்டீரியர் அவங்களோட இன்டீரியரோட ரோலே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கலர் கான்செப்ட், அதே மாதிரி ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த ஸ்பேஸை வந்து நம்ம தான் பிளான் பண்ணணும். அந்த ஸ்பேஸ்ல வந்து எந்தெந்த திங்ஸ் வைக்கலாம், அது எந்த ரேஷியோல வைக்கலாம், இது எல்லாமே ஒரு இன்டீரியரோட வேலை தான். ஓகே. அப்ப நம்ம அதை பிளான் பண்ணும் போதே இந்த கர்டன்ஸ் எல்லாம் நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த கலர் வச்சாதான் இது கரெக்டா இருக்கும். அப்போ இன்டீரியர் கம் டெக்கர். ஆமா, ரெண்டுமே பண்ணி ஆகணும். அதான் இன்டீரியரோட ரோல். அப்பதான் ஒரு கொலாபரேட்டடா இருந்தா தான் நல்லா இருக்கும். அந்த ஒரு இன்டீரியருங்கிறதுக்கு உண்டான வேலையே அதுதான். ஓகே. அப்ப நான் வந்து
இந்த மைல்டா அந்த ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். கஸ்டமர் இது வந்து ஒரு சம்பந்தமே ஒரு கலர்ல கொண்டு இதை வாங்கி வச்சிட்டாரு இந்த ஃபர்னிச்சரை. நீங்க உள்ள வரும்போது ஃபீல் எப்படி இருக்கும்? அந்த ஃபீல் வந்து அதுதான் பிரச்சனை. அப்படி இருக்க கூடாது. ஒரு இன்டீரியர் வந்து அந்த கலர் கான்செப்ட் என்னங்கறது தீமை டிசைட் பண்ணணும். அந்த தீம்ல என்னென்ன ஃபர்னிச்சர் வருங்கிறத நம்ம தான் கொடுக்கணும். முடிஞ்சா அதெல்லாம் சோர்ஸ் பண்ணி இதுவே நம்ம சோர்ஸ் பண்ணி பண்ணது. இது எல்லாமே நம்ம பண்ணது. டிவிக்கு கூட நீங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. பக்கத்துலயே வந்து நீங்க வந்து இந்த பார்ட்டிஷன் பண்ணிருக்கீங்க. இந்த பார்ட்டிஷன் ஓப்பனாவே விட்டுருக்கலாம்ல, ஏன் இல்ல? இந்த பார்ட்டிஷன் வந்து ஒரு 2 ஃபீல் இருக்கு. ஒன்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஹால்ல இருந்து டைரக்டா பாத்தீங்கன்னா டைனிங் தெரியும். நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைனிங் தெரியும். ஆமா, தெரியுது. டைனிங்கோட ஃபீல் இருக்கும். அது நமக்கு முழுசாவும் தெரியக்கூடாது. அதே நேரம் இது டூவல் பர்பஸா இருக்கணும். இந்த பக்கம் இருந்து பார்த்தா ஒரு வியூ உங்களுக்கு தெரியும். இதே நேரம் அந்த பக்கம் போய் நின்று பாத்தீங்கன்னா ஒரு வியூ தெரியும். இங்கேயும் ஷோகேஸ் பண்ணிருப்போம். இதோட அந்த பக்கமும் பாத்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணிருப்போம். நம்மளுக்கு ரெண்டு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும். அதான் உள்ள என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே அந்த பக்கம் தெரியும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா இது வந்து டிஸ்பிளே வால் சூப்பரா இருக்குன்னு தெரியும். இந்த பக்கம் வந்து டிவி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வால் உங்களுக்கு டிஸ்பிளே வால் மாதிரி இருக்கும். புரியுது. அதனாலதான் வந்து அது ஒரு ப்ராப்பரா ஒரே மாதிரி இல்லாம அதையும் வந்து அன்னியவனா பண்ணி வச்சிருக்கீங்க. அது ஒரு ரேஷியோ கணக்கு போட்டோம். எந்தெந்த சைஸ்ல வச்சா கரெக்டா இருக்கும்னு அந்த சைஸுக்காக டிவைட் பண்ணும்போது அது கரெக்டா இருந்தது. டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா பண்ணிருக்கீங்களா? இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் கூட ஏதோ வேலை செஞ்சிருக்கலாம் இல்ல? இப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுல பார்க்க போறதுங்கிறது இதோட டிவி தான். டிவி இதுல நம்ம என்ன பாக்குறோமோ அந்த விஷயம் வந்து பக்கத்துல இருக்கிறது வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க விஷுவலா வந்து ஒரு விஷயத்த உட்காந்து பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இங்க நிறைய லைட்டோ இல்ல ரொம்ப டிஸ்பிளே இது பண்ணிருந்தோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட வியூ எல்லாம் இங்க இருக்காது. இதுல எல்லாம் அப்பப்போ போயிட்டு வரும். சோ நம்மள வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதனால நம்ம அந்த இதை ரொம்ப மைல்டா இருந்தா போதும். உங்களுக்கு வரும்போது ஒரு ஆம்பியன்ஸ் கிடைச்சிடும். உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட். நிறைய நான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பில்டர் நிறைய பார்த்துட்டு இருக்கறனால ஒவ்வொருத்தரோட வியூவுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நம்ம பாக்குற நம்ம வியூவர்ஸுக்கு வந்து எது அவங்களுக்கு சூஸ் பண்றதுக்கும் நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க இருந்து இந்த டோர் எல்லா டோருமே வந்து மேக்சிமம் நான் என்ட்ரி டோரா இருக்கட்டும், இல்ல கீழே இருந்து ஸ்டேர் கேஸ் இருந்து மேல வர்றதுக்கான டோரா இருக்கட்டும், ஃப்ரண்ட் டோரா இருக்கட்டும், இந்த டோர் எல்லாம் இவ்வளவு ஹைட்டா இருக்கு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஃபீட் இருக்கு. 8 ஃபீட் எல்லா டோருமே 8 ஃபீட். ஆமா. ஆக்சுவலா இது வந்து பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 10 ஃபீட் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஹையா வந்து 11 ஃபீட் 11.5 வச்சிருந்தாங்க. சோ அதுக்காக டோர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. இன்டீரியர் என்ன பண்ணிருக்கீங்களோ இல்ல, நீங்க சொன்ன டெக்கார்ல அந்த ஃப்ரேம் சின்னதா வச்சிருக்கிற அந்த ஃப்ரேம் வந்து லுக்ஸ் வெரி கிளாஸ். இது ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதையுமே வந்து ஒரு இன்டீரியரோட வேலை தான். இந்த வால்ல இருக்க ஒரு போட்டோ இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த போட்டோவை இந்த ஹாலுக்கு இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பிளான் பண்ணி அதையும் நம்ம சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். சின்னதா வந்து லைட், அதாவது ரொம்ப சாண்டிலியர் வந்து ரொம்ப ஹெவி சாண்டிலியர் போடாம மைல்டா ஒரு சாண்டிலியர் கொடுத்து. இல்ல இது கஸ்டமர் வந்து இங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வேணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா குவைத்ல இருக்கிறாரு. அவரு எனக்கு இந்த மாதிரி ஒரு லைட் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணனால நம்ம இந்த லைட் இது பண்ணோம். இந்த லைட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபால் சீலிங் இருக்க வால் பேப்பர், அப்புறம் இந்த விண்டோ கர்டன்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு மைல்டா பண்ணிருக்காங்க. இது ரொம்ப அதிகமான ஒர்க் பண்ணல. ஆமா, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரியான வீடு ஒரு வரும்போது அதோட பட்ஜெட் எப்படி இருக்கும்? எல்லாருமே இதை கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. இது இந்த வீட்டுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 lakhs வந்துச்சு. இன்க்ளூடிங் ஃபர்னிச்சர் இதெல்லாம் ஒரு 40 lakhs வந்துச்சு. இன்க்ளூடிங் ஃபர்னிச்சர் டெக்கரோட சேர்த்து எல்லாமே சேர்த்து. ஆமா. ஆனா இது வந்து ரொம்ப அதிகம். இதோட கம்மியா பண்ணாலும் பண்ணலாம். இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்கறத பொறுத்து. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இது வந்து OST யூஸ் பண்ணிருப்போம். அதாவது ஒன் சைட் டீக்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணி மேல வந்து பாலிஷ் பண்ணிருக்கோம். ஆனா இதுவே ரெடிமேட் பேனல் கிடைக்கும். பட் இதுவே PVC ல போனாலும் நம்மளுக்கு இதோட ரேட் கம்மி பண்ணிடலாம். 4 mm திக்னஸ் தான் இருக்கும். 4 mm திக்னஸா பிளைவுட் மேல நம்ம லே பண்ணி பாலிஷ் பண்ணி இந்த வுட்டோட ஃபீல் கொண்டு வந்துறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோர் பாத்தீங்கன்னா வுட்டன்ல போட்டிருப்பாங்க. அதுக்காக வந்து அங்கங்க கொஞ்சம் வுட்டோட ஃபீல் கொடுத்திருப்போம். ஆக்சுவலா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேன் எல்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபால் சீலிங் நம்ம போட்டதுக்கு அப்புறம் லைட்டிங் ஃபேன் எல்லாம் வந்து கஸ்டமர் சைடுல இருந்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேன்ல இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வுடன் கலர் இருக்கும். அதனால அங்கங்க கொஞ்சம் வுடன் புரியுது. சூப்பர். அந்த சின்னதா அந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் நீங்க பெயிண்டிங்லயே கொண்டு வந்திருக்கீங்க, டெக்ஸ்சர் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த இடமும் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ஹால்ல இருந்து நம்ம பெட்ரூமுக்கு போலாம். நான் சொன்ன மாதிரி வெரி 8 ஃபீட் வந்து பெட்ரூமுக்கு 8 ஃபீட். பெட்ரூமுக்குள்ள இருக்கிற இந்த பார்ட்டிஷனுக்குமே பாத்ரூமோட பார்ட்டிஷன், பாத்ரூமாவது அந்த சைடு தனியா இருக்கு. இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம். அந்த பார்ட்டிஷனுக்குமே 8 ஃபீட்.
அதோட சேர்த்து இந்த வால்பேப்பர் இது எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த இதுக்குமான காம்பினேஷன் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரூம் மட்டும் கஸ்டமரோட டேஸ்ட்டுக்காக பிளான் பண்ணோம். ஓகே. நாங்க நிறைய டிசைன் கொடுத்தோம். அவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்ல தான் வேணும் அப்படின்னு கேட்டனால இந்த ரூம் டிசைன் பண்ணோம். ஓகே. மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹால் எல்லாம் என்னோட டேஸ்ட்டுக்காக பண்ணிட்டோம். ஓகே. இது கஸ்டமர் வந்து எனக்கு இப்படிதான் வேணும்னு கேட்டனால ஓகே இந்த ஃபீலுக்காக இது பண்ணோம். ஒரு இன்டீரியருக்கும் கிளைண்ட்டுக்குமான வந்து இருக்கிற உறவு முறையில சொல்றேன். போனா கிளைண்ட் கேட்கறத செஞ்சு கொடுக்கறது ஒரு முறை, கிளைண்ட் கேட்காத செய்யறது ஒரு முறை, கிளைண்ட் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு சொல்றது ஒரு வகை. இன்டீரியர் சொல்றேன், நான் தான் இப்படிதான் கொடுப்பேன்னு சொல்றது ஒரு வகை. நீங்க எந்த மாதிரி வகை? இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைட் வந்து என்கொயரி பண்றாங்கன்னா கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க, குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இது எல்லாமே கேட்கணும். லிஸ்ட் அவுட் எடுப்பீங்க? ஆமா, லிஸ்ட் அவுட் எடுக்கணும். இது எதுக்காக அந்த லிஸ்ட் அவுட்? இல்ல இப்ப சப்போஸ் ஒரு 3 வயசுக்கு குழந்தைங்க, 3 வயசுக்கு கீழே குழந்தைங்க இருக்காங்க, வால்பேப்பர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க? ஆமா, குழந்தைங்க கண்டிப்பா கை வைப்பாங்க, கிறுக்குவாங்க, அதெல்லாம் வந்து கிழிச்சிருவாங்க. ஏன்னா அந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்க. சோ சின்ன குழந்தைங்க இருக்காங்களா, அது பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பெட்டு வச்சிருப்பாங்க, நாய் இதெல்லாம் வளர்த்துவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சோஃபாஸ் எல்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோம் இருக்கிற மாதிரியான சோஃபாஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த இருக்காது, சாஃப்டா இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்டு வந்து சப்போஸ் ஜம்ப் பண்ணுது, நெயில் எல்லாம் படுதுன்னா ஈஸியா கிழிஞ்சிரும். அந்த மாதிரி இதெல்லாம் நாங்க சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு என்ன மாதிரி சோஃபா சஜஸ்ட் பண்ணுவீங்க? உடன் சோஃபா போட்டுக்கலாம், மேல குஷன் போட்டுக்கலாம். ஓகே, பெட்டர். அப்பப்போ சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே. அதுக்கு வேற என்ன கேட்பீங்க? வயசானவங்க இருக்காங்களான்னு கேட்போம். அது எதுக்காக? இப்ப பெட் இருக்கு, பெட்ல வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும், அவங்களால தூக்க முடியுமா முடியாதா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்காக வந்து வயசானவங்க இருக்காங்களான்னு கேட்டுக்கும். வயசானவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்லிப் ஆகுற மாதிரியான ஐட்டம்ஸ். நான் ஒண்ணு கேட்கிறேன், வயசானவங்க தூக்க முடியலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க தூக்கி சொல்யூஷன் இல்ல, அதுக்கு ரிமோட் ஆப்ஷன் இருக்கு. காட்டெல்லாம் வந்து ரிமோட்லயே இது பண்ணிக்கலாம். காட்டு? ஆமா ஆமா, ரிமோட்லயே இது பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமா, அதை நீங்க காட்டுங்க. ஒரே சரி, அதை காட்டுவோம். எங்களுக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள இறங்கி வேலையை தொடங்குவீங்களா? இல்ல, இதுக்கப்புறமும் நிறைய விஷயம் இருக்கு. இப்ப நீங்க வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்களோட தேவையை கேட்டோம், அவங்களோட வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது இதெல்லாம் கேட்டோம். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமரை வந்து நாங்க கலர் சூஸ் பண்ண விட மாட்டோம். அது எதனாலன்னு சொல்றேன். இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்காங்க, நீங்க கலர் சூஸ் பண்ணுங்கன்னா ஈஸி. ஃபேமிலில ஒரு 5-6 பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும், எனக்கு ஒரு கலர் பிடிக்கும், என்னோட டேஸ்ட் வேற, உங்களோட டேஸ்ட் வேற, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே. அதனால நாங்க என்ன பண்ணிடுவோம்னா, நாங்களே ஒரு கலர் சஜஷன் ஒரு 10-15 தீமை நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல எது பிடிக்குதுங்கிறத டிசைட் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட்ஜெட்டை வந்து கஸ்டமரை வந்து ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிக்குவேன். கஸ்டமர்கிட்ட ஆமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா நான் சஜஸ்ட் பண்றது அதுதான், பட்ஜெட் நீங்க பண்ணிக்கங்க. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு வாங்கணும், உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ற லிமிட் இருக்கு, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அதை வச்சுட்டு நீங்க 10 இல்ல 100 இன்டீரியர் கூட நீங்க கேட்கலாம். என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்குப்பா, இதுக்கு நீ என்ன பண்ணுவ, அதுக்கு என்ன மெட்டீரியல் போடுவேன், இதான் டிசைட் பண்ணும். எனக்கு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு லக்ஸுரி ஃபீல் கொடுக்கலாம்னு தோணும். சரி, இதை விட நல்ல மெட்டீரியல் கொடுக்கலாம், இதோட இதா கொடுக்கலாம்னு தோணும். ஏன்னா இப்ப இதே ரூமுக்கு நம்மளால 2 லட்சம் செலவு பண்ண முடியும், 10 லட்சம் செலவு பண்ண முடியும். கரெக்ட். கஸ்டமரோட கெப்பாசிட்டி பொறுத்து. நான் கொட்டேஷன் கேட்கறாங்கன்னு சொல்லி நான் 10 லட்சம் கொடுத்தா ஃபெயிலியர் ஆயிருவேன். 1 லட்சத்துக்கு இங்க வாங்குவீங்க, 10 லட்சம் எங்க போய் வாங்குவீங்க? இல்ல, நம்ம ஒரு சோர்சிங் கேக்குறேன். சோர்சிங் சைனா போயிருவோம். சைனாவே போயிருவீங்க. இங்க லோக்கல்ல வேணும்னா நம்ம டெல்லில இருந்து சோர்ஸ் பண்ணி கொடுப்போம். நீங்க டெல்லி அண்ட் சைனா வரைக்கும் சோர்சிங். ஆமா, நம்ம போய் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் கஸ்டமர் சொல்ற மாதிரி இருக்கும். கஸ்டமரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயத்த பார்க்கலாம், அங்க டிசைட் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வரலாம், நம்ம அவங்களுக்கு கைட் பண்ண முடியும். இந்த ஸ்லைடிங் டோர் வந்து, அதாவது இந்த மெட்டல் இது வந்து என்ன மாதிரியான மெட்டல் இது? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இது வந்து மேல இருக்கிறது வந்து கோட்டிங் தான், பிராஸ் கோட்டிங் தான். ஆமா, உள்ள இருக்கிற மெட்டீரியலுக்கு வந்து கோட்டிங் பண்ணிருக்காங்க. பிராஸ் கோட்டிங் தான், கோட்டிங் தான். ஸ்லைடிங்கை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஹேண்டில் வைக்கிறதுங்கிறது வந்து ரிஸ்க். ஏன்னா இது வந்து 3 டோர் இருக்கு. ஒன்னு தள்ளும்போது இன்னொரு டோர்ல போய் அதுதான் அதுக்குன்னு சின்ன சின்ன இது வச்சிருப்பாங்க. பட் இவ்வளவு லென்த்தா உள்ள இன்டீரியரை பொறுத்த அளவுக்கு வெளியில என்ன தெரியுதோ அதுதான் லுக் கொடுக்கும். சப்போஸ் நான் இந்த ஹேண்டில வந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் கம்மி பண்ணி வைக்கலாம்னா நமக்கு இதுல ஒரு 500 ரூபாய் காசு கம்மி ஆகலாம். ஆனா லுக் வைஸ் மொத்தம் அடிவாங்க. இது செம ஃபீலா இருக்கு. இல்ல, அதுதான் நம்ம அதுதான் மெயினான விஷயமே. அவுட்டர்ல என்னென்ன இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்ம பண்ணணும். சூப்பர் ஜீவா. ஹால் பெட்ரூம் வந்து ஒரு லக்ஸுரியா இருக்கு. பட் அத அப்படியே நேர்மாறா இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கு இந்த போர்ஷன் வந்து ஒரு மாதிரி சட்டில்டா வச்சிருக்கீங்க. அதாவது ரொம்ப கலர் தீம் இல்லாம ஒரு ஒயிட் அண்ட் கிரே தீம்ல போன என்ன
இல்ல இது ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா, இது மெயின் என்ட்ரன்ஸ். உள்ள வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமரோட எப்படி சொல்றது, ரிலேட்டிவ் இல்லாதவங்க, வெளியில இருந்து வர ஆளுங்க, அவங்க வந்து இந்த ஸ்பேஸ்ல தான் டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகும் போது நமக்கு ஃபீல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் மைல்டா இருந்தா நல்லா இருக்கும். அது என்னோட ஃபீல். இது வந்து கஸ்டமர் எல்லாம் டிசைட் பண்ணல. இல்ல என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நானே ஐடியாவுக்கு டிசைட் பண்ணது. சூப்பர். இது வந்து இந்த வால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியா இருக்கிற வால். அதை வந்து நாங்க பாதியா கட் பண்ணி இந்த பேட்டர்னை மட்டும் இங்க இது பண்ணி இந்த ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் அப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, மைல்டா இருக்கிறத தாண்டி இந்த இது பாத்தீங்கன்னா இந்த மைல்டு ஒரு சைடு இருந்தாலும் அப்படியே இந்த மேல வரைக்கும் ஒரு ரூஃப் டாப்பு ஜாலி ஒர்க்கு, அதுல வந்து இந்த வாட்ச் வால் கிளாக், இந்த வால் கிளாக் எங்க பிடிச்சிங்க? இது இங்க நம்ம லோக்கல்ல தான் வாங்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க லோக்கல்ல கோயம்புத்தூர்லயே பர்ச்சேஸ் பண்ணதுதான். ஓகே. ஆக்சுவலா மேல வந்து சிவில்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா டாப்ல வந்து கிளாஸ் போட்டிருந்தாங்க. ஓகே. கிளாஸ் போட்டு அப்படியே விட்டாங்க. ஓகே. சன்லைட் வந்து டைரக்டா த்ரூ ஆயிட்டு இருந்தது. ரொம்ப ஹாட் ஆயிருக்கும். இங்க உட்கார முடியாது. இங்க உட்காரும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா பகல் நேரத்துல ரொம்ப ஹீட்டா இருக்கும். இன்னொன்னு டைரக்ட் சன்லைட் வரும்போது இங்க கொஞ்சம் ஃபீலும் நல்லா இல்ல. ஓகே. அப்புறம் தான் என்ன பண்ணோம்னா சரி இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணா ரொம்ப சிம்பிளா வந்து ஜாலி ஒர்க் பண்ணிடலாம். ஓகே. அது பாக்குறதுக்கு ஒரு லுக்கா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, அதுதான் இந்த ஜாலி ஒர்க். ஜாலி ஒர்க். ஆமா, ஜாலியா பண்ணிருக்கீங்க. ஆமா, இந்த பிரிக்கோட பேட்டர்ன் போட்டனால ஓகே ஒரு அந்த வாட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பிரீமியம் லுக்கா இருக்கட்டும். இது வந்து ஒரு விண்டேஜ் ஃபீல், அந்த ஃபீலுக்கு அதை கொண்டு போகணும். அதனால தான் கேட்டேன். மிச்சம் எல்லாம் ஒரு லக்ஸரியாவும் இது வந்து ஒரு விண்டேஜ் டைப்பும் கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு கேட்டேன். இல்ல இது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா எப்படி சொல்றேன்னா ஒரு வயசானவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்களாம் இங்க உட்காந்து தான் பேசி ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகே. ஓகே. ஹால்லாம் டிவி பாக்குறது அந்த மாதிரியானது இருக்கும். பேசுறதுக்குன்னா இங்கதான் வருவாங்க. அப்ப இந்த ஃபீல் வந்து கொஞ்சம் அந்த பழைய டச்சோட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக அப்படி சூப்பரா இருக்கு. அது இல்லாம கீழ இருந்து வந்து மேல லிஃப்ட் இருக்கு. லிஃப்ட் இருக்கு. ஆமா, இது செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் தான். ஆமா, மேல மொட்டை மாடி வரைக்கும் போகுது. மொட்டை மாடி வரைக்கும் லிஃப்ட் தான். ஓகே, நம்ம மொட்டை மாடி வரைக்கும் லிஃப்ட் வந்து அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஹார்ட்னே சொல்லலாம் பூஜை ரூம். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? பூஜை ரூம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே விஷயம் என்னன்னா கஸ்டமர் எதுலயுமே இன்டர்ஃபியர் ஆகல. ஓகே. ஓகே. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு இங்க இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குப்பா, இதை வந்து நீங்க பூஜா பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. சோ நாங்க அதை இது எல்லாமே எங்களோட டேஸ்ட்டுக்காக பண்ணதா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா சார்கோல் பேனல். ஓகே. இது வந்து ஒரு கிளிட்டரிங் ஆகும். இந்த வீல் இது வந்து கிளிட்டரிங் ஆகும். இது வந்து சார்கோல் பேனல். இதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் டெக்ஸ்சர். இது ஓகே டெக்ஸ்சர் பெயிண்ட். மேல இருக்கிறது அக்ரிலிக் ஷீட். அக்ரிலிக் ஷீட்ல லைட் போட்டிருக்கீங்க. லைட் போட்டிருக்கோம். அது வந்து அக்ரிலிக் பொதுவா பிளைனா இருக்கும். இது நாங்க ஒரு டெக்ஸ்சர் இருக்கிறத ஒரு ஸ்டோன் ஃபீல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் அக்ரிலிக் அந்த ஸ்டோன் ஃபீலோட சேர்த்து லைட் கொடுத்துருக்கீங்க. லைட் கொடுத்துருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் சென்டர்ல இருக்கிறது ஓஎஸ்டி போட்டு பாலிஷ் பண்ணிருப்போம். சூப்பர். மேல வந்து சேம் வுடன் ஓஎஸ்டி சீலிங் தான். ஓஎஸ்டி சீலிங் தான். பிவிசி கிடையாது. பிவிசி கிடையாது. ஓஎஸ்டி சீலிங். ஓகே. சின்ன இதா இருந்தாலும் அது வந்து அந்த லக்ஸரியா கொடுக்குற லக்ஸரி ஃபீலுக்காக அதை இது பண்ணிருக்கோம். அப்புறம் டோர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணதுதான். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா டோர் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணதுதான். ஓகே. இது அந்த ஃபீல் வந்து லக்ஸரியா கொடுத்துருக்கீங்க. அந்த சின்ன சின்னதா இருந்தா இது எல்லாமே வுட் தான். ரியல் டீக் வுட் எடுத்து பண்ணோம். ஓகே. டீக் வுட்ல பண்ணி அந்த மணி எல்லாம் இது எல்லாமே வந்து அந்த பிராஸ் வந்து கோயிலுக்கு யூஸ் பண்ற மாதிரியான கலர். அந்த வுட் ஒன்னு வரும்போது வுட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பிராஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இன்னொரு பிரீமியம் ஃபீல் வரும். இந்த ஃபீல் அதுக்கானது தான். நீங்க வுட் வந்து வுட்ல போய் நீங்க சில்வர் ஹேண்டிலோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட பிரீமியம் முடிஞ்சு போயிடும். பிராஸ் ஓகே. உள்ள வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இது வந்து ரப்பர் புஷ் இருக்கும். இது வந்து அந்த ஒரசர சவுண்ட் வராம இருக்கிறதுக்கோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இதெல்லாம் இருக்கா ஜீவா? மார்க்கெட்ல இருக்கு. அப்படியா? இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த மணி கிடைக்கும். நீங்க பாருங்களேன், இந்த விஷயம் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது. அதாவது இதுக்கு உள்ள வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்கீங்க. கரெக்டா ஜீவா? இல்ல அது நம்ம கொடுக்கல, அவைலபிள் இருக்கு. அவைலபிள் இருக்கு. இல்ல இந்த சோர்சிங் தானே தெரிய மாட்டேங்குது பல. இது என்னன்னு கேட்டா நீங்க ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதுக்காக பாக்கணும். ஓகே. நம்ம வந்து சும்மா போனோம் ஏதோ பார்த்தோம் எடுத்தோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து கண்டிப்பா நல்லா இருக்காது. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர்ல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். நான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டே தான் இருக்கேன் உங்கள்கிட்ட. டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல சோர்ஸ் பண்ணதுதான். இங்கதான் எடுத்தோம். அதான் நிறைய வெளியில எல்லாம் பார்த்தோம். ஓகே. அப்புறம் நமக்கு பட்ஜெட்டுக்கு செட் ஆகுற மாதிரியான ஒரு இது அது வந்து இங்க லோக்கல்லே எடுத்துட்டோம். நல்லா இருக்கு ஜீவா. இது வந்து ஒரு லக்ஸரியும் பிளஸ் காம்பாக்டாவும் இருக்கு. இது கஸ்டமைஸ்க்காக போலான்னு பார்த்தோம். அப்புறம் இந்த ஸ்பேஸுக்கு எனக்கு இந்த கலர் தீம் இதுவே ஓகேவா இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே. சோ அதனால நம்ம இதே ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணி லோக்கல்ல எடுத்து இதோட சேர்த்து இங்க ஒரு சின்ன கபோர்டு டைனிங் ஹாலுக்குன்னு
சிவில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல கிராக்கரி வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஓகே ஆல்ரெடி டிசைட் பண்ணதுல பூஜாவுக்கு இடம் இருக்கு, கிராக்கரிக்கான ஸ்பேஸ் இல்ல. ஒரு சின்ன வால் மட்டும் கிடைச்சது, ஜஸ்ட் இது 1 feet தான் இருந்தது. சப்போஸ் ஒரு சில ஐட்டம்ஸ் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க சூடா, இல்ல அங்க வச்சு சர்வ் பண்ண முடியல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு கல்லு போட்டு கொடுத்துட்டோம். ஓகே சூப்பர். இந்த இடத்துல வந்து அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஐட்டத்தை கீழே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பெண்கள் மனதில் இருக்கிற பெரிய பாரமே கிச்சன் தான். கிச்சன்ல என்னமெல்லாம் பண்றீங்க? கிச்சனும் கஸ்டமர் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு கிச்சனை பண்றதுக்கு முன்னால கிச்சன்ல அவங்களுக்கு என்னென்ன அப்ளையன்சஸ் வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். உங்களுக்கு கிச்சன்ல வந்து என்ன சொல்றது, டிஷ் வாஷர் வேணுமா, ஃப்ரிட்ஜ் வேணுமா, இல்ல வாஷிங் மிஷினோட பொசிஷன் வந்து கிச்சனுக்கு பக்கத்துல வச்சிருக்கீங்களா? ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கெல்லாம் கிச்சனோட ஓரத்திலேயே வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவை இருக்கு, என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்க கொஸ்டின் பண்ணிடுவோம். நம்ம டிசைன் பண்ணணும், இது எதை இங்க பொசிஷன் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது. நீங்க ஸ்லாப் போடுறது கூட நீங்க போடுவீங்களா, இல்ல அவங்க சிவில்ல போட? 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து கஸ்டமர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே ஆல்ரெடி அவங்க சிவில் பண்ணிடலாம், பண்ணிட்டு கூட பண்ணலாம். இல்ல பிளைனா கொடுத்துட்டாங்கனாலும் நம்ம அதே ஃபீலுக்கு கொண்டு வந்துடலாம். ரெண்டும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. சிவில் ஸ்லாப் போடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 இன்ச் ஸ்பேஸ் நமக்கு கம்மியாகும், அவ்வளவுதான். இப்ப ஏன்னா மேல ஸ்லாப் போடுவாங்க, அந்த காங்கிரீட் போடுற 4 இன்ச் ஸ்பேஸ் மட்டும் நமக்கு கம்மியாகும். அதெல்லாம் எதுவுமே கம்மியாகாது. இது எதுவும் கம்மியாகாது, ஸ்பேஸ் கம்மியாகாது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைல் தான், ஃபுல் பாடி டைல் தான், கிரானைட் கிடையாது. ஃபுல் பாடி டைல் தான் போட்டுருக்கோம். இப்ப லேட்டஸ்ட் இந்த இது வருது, கிரானைட் மாதிரியே இருக்கிற டைல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். மேலையுமே பாத்தீங்கன்னா சின்ன ஏரியாங்கிறனால அதே டைல் அப்படியே நாங்க மேலே யூஸ் பண்றோம். வால்லையும் பெருசா இது பண்ணி. நீங்க ரொம்ப சிம்பிளா கலர் தீம் ஒயிட் அண்ட் பீச் 2 கலர்ல முடிச்சிருக்கீங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்த கிச்சன் ஏரியா வந்து ரொம்ப சின்னது. இதுக்கு வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா, ஒரு சில கலர்ஸ் வந்து போட்டோவுக்கு நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப அடிக்கிற மாதிரி கலர்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ப்ரமோட் பண்றதுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ரெகுலர் யூஸ்க்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டால் கபோர்ட். வாவ், எக்ஸலென்ட். ரொம்ப டாலா இருக்கு, ஹைட். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து ஸ்பைசஸ் எல்லாம் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் உள்ள இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் நீங்க இன்னோவேட்டிவா பண்றதோட சேர்த்து குவாலிட்டியான இது எந்த அளவுக்கு பாப்பீங்க? இல்ல குவாலிட்டி கண்டிப்பா பாக்கணும். இப்ப எப்படி சொல்றேன்னா, ஒர்க் முடிச்சுட்டு கஸ்டமர் வந்து எனக்கு இன்னொரு ஒர்க்குக்காக கூப்பிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. சர்வீஸ்க்காக கூப்பிட்டாங்கன்னா பிரச்சனை. அது நீங்க அடிக்கடி வந்து சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கஸ்டமருக்கும் நம்மளை கூப்பிடுற சங்கடம், அதுக்கப்புறம் அது நம்மளுக்கும் நல்லா இருக்காது. நம்ம ஏன்னா ஒரு டைம் லேபர் அனுப்பிச்சிட்டே இருக்கணும். அதனால நான் கஸ்டமருக்கு சொல்லிடுவோம், நீங்க இந்த குவாலிட்டி போடுங்க. ஒரு சிலர் நானே சஜஸ்ட் பண்ணுவேன், ரொம்ப வேண்டாம் கம்மியா போட்டுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. உள்ள ஸ்டீல் எஸ்எஸ்ல பண்ணிருக்கீங்க. உள்ள இருக்கிற ஸ்டேர் கேஸ் புடி, இந்த புடி எதுக்காக கொடுக்குறீங்க? இது வயசானவங்க அந்த மாதிரி ஏறி போகும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கல, பிளைனா தான் வச்சிருந்தாங்க. அப்ப நாங்க தான் சொல்லி இது எப்படியா இருந்தாலும் நீங்க திரும்ப பண்ணணும்னா ரிஸ்க். வயசானவங்க யாரா இருந்தாங்கன்னா மேல ஏறி போகும்போது இது புடி கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது, அதுக்காக நம்ம இது கொடுத்துருக்கோம். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இந்த இது கிளாஸ் ஜீவாவோட ஒர்க் இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த பார்ட்டிஷன் வேற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிருக்கீங்க. இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஏறி வரும்போது உங்களுக்கு அந்த வால் தெரியும். இல்ல இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரும்போது நமக்கு இந்த டிவி யூனிட் இந்த வாலோட ஃபீல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வால் சம்பந்தமே இல்லாத இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்துச்சு. சரி, அதனால இது ஒரு டெக்ஸ்சர் பண்ணிட்டு மைல்டா இந்த போட்டோஸ் மட்டும் இந்த கபோர்டு இதெல்லாம் நம்ம பண்ணி. இந்த கபோர்டு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க? லேமினேட் தான். லேமினேட். இது எல்லாமே லேமினேட். டோர் எல்லாமே ஹேண்டில் வைக்காம புஷ் ஓபன் கொடுத்துருக்கோம். எல்லாமே புஷ் ஓபன் தான். எல்லாமே புஷ் ஓபன். ஆமா, புஷ் ஓபன். சூப்பர் இருக்கு. இதுவும் கஸ்டமைஸ் நம்ம பண்ணது, நம்ம ரெடி பண்ணது தான். ஆமா, ரெடிமேட் வாங்கல. இல்ல ரெடிமேட் வாங்கல. இது நம்ம ரெடி, அதாவது நம்மளே கார்பெண்டர் வச்சு ரெடி பண்ணது. ஆமா, இங்க லோக்கல்ல கோயம்புத்தூர்ல நம்ம ரெடி பண்ணது. சூப்பர் ஜீவா. இதுவுமே அந்த கலர் தீம் அந்த பிங்கா இருந்தாலும் சட்டில்டான பிங்கா கொடுத்துருக்கீங்க. இல்ல இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல மத்தது எல்லாமே ரொம்ப மைல்டா இருந்துச்சு. சோ ஒரு பிரீமியம் லுக் இந்த சோஃபா கொஞ்சம் கலரா லைட்டா கொஞ்சம் கலர் இது மாத்தும் போது இன்னும் கொஞ்சம் கூட ஃபீல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் கொடுத்தோம். இந்த இடம் மேல நம்ம நீங்க சொன்ன ஜாலி ஒர்க்கு அதோட சேர்த்து இந்த லைட் என்ன ஸ்ட்ரிப் லைட், இது என்ன லைட் சொல்லுவோம்? இது ப்ரொஃபைல் லைட். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ஒரு சாண்டிலியர் அந்த மாதிரி போடுறதுக்கான ஏரியா. நம்ம அந்த லைட் இந்த இடத்துல போட்டோம்னா இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா,
இப்போ இந்த லென்த் வந்து கொஞ்சம் கம்மி மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. அந்த சாண்டிலியரே கீழே வரைக்கும் இருக்கும். இன்னொன்னு இந்த லைட்டுக்கும் இதுக்கு நம்ம இங்க நின்றுக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கம். புரியுது. இந்த சென்ட்ரல் நின்று இங்க இருந்து இது பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு சாண்டிலியரா இருந்துச்சுன்னா ஈஸியா தொட்டுருவாங்க. ஓகே. இந்த ப்ரொஃபைல் லைட் அந்த ப்ரொஃபைலே ஓரளவுக்கு மேல இருக்கும், ஃபீலும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லைப்ரரி வந்து ஒரு மாதிரி இது சும்மா நாங்க காம்ப்ளிமெண்டரியா சிம்பிளா பண்ணோம். என்ன சொல்றதுன்னா, இந்த ஸ்பேஸ்ல இங்க ஆக்சுவலா ஒரு சோஃபா மாதிரி ஒண்ணு போட்டு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு இது அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்காக கொடுக்கலான்ட்டு. அப்புறம் இது வந்து சும்மா சிம்பிளா ரெடி பண்ணதான், பெருசா இதுக்காக எதுவும் மெனக்கடல, சும்மா சிம்பிளா நீட்டா இருக்கு. வாங்க அப்படியே வந்து நம்ம பெட்ரூமுக்கு போலாம். பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூம்ல தான் நீங்க கலரே யூஸ் பண்ணிருக்கீங்க கரெக்டா? இல்ல, இது வந்து அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச கலர்னு சொன்னாங்க. ப்ளூவும் எல்லோவும் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. அப்புறம் இந்த ப்ளூவும் எல்லோவுக்கும் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இது ஒரு லேமினேட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. இந்த லேமினேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 டோனும் அதுல இருக்கும். இந்த வார்ட்ரோப்போட இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. இது வந்து லேமினேட் தான் ஆக்சுவலா. இது லேமினேட். ஆமா, உங்களுக்கு வால்பேப்பர் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே. ஆனா இது லேமினேட். சூப்பர். இந்த லேமினேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூவும் ஒரு எல்லோ லைனும் இருக்கும். மிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆமா. இல்ல, இது நம்ம பண்ணல, இது கஸ்டமைஸ் வர்றது ரெடிமேடா வர்றது. நம்ம ரெடிமேட் வர்றதை எடுத்து யூஸ் பண்ணிருக்கிறோம். இதுல இருக்க கலர் பேக்ல வந்து இந்த ரூமுக்கு யூஸ் பண்ணிருக்கிறோம். ஓகே. இது வந்து ஒரு மயில் பீகாக் கலர். ஆமா ஆமா, அந்த தீம் தான் இங்க யூஸ் பண்ணிருக்கிறோம். இதுல இருக்கிற அந்த எல்லோ லைன் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளூவை வந்து காட்டோட ஹெட்போர்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த பெட்ரூம்ல இருக்கிறப்ப, அதாவது வயசானவங்களுக்கு தூக்கறதுக்குன்னே இந்த காட்ல வந்து ரிமோட் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா லிஃப்ட் பண்ண முடியும். அதை இது எங்கேயாவது காமிங்களே? ஓ கண்டிப்பா இங்கே காமிச்சுக்கலாம். ஆக்சுவலா கீழே வந்து ரிமோட் நாங்க டிராவல் வச்சிட்டோம். அடேங்க அப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இது கூட பண்ணலைன்னா அப்புறம் என்னப்பா இது? இல்ல, வயசானவங்க இருக்காங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ். ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கபோர்ட்ல இருக்கிறத விட அதிகமான ஸ்பேஸ் இதுல கிடைக்கும்னு வச்சுங்களேன். சூப்பரா இருக்கு ஜீவா. ஃபுல்லா உங்களுக்கு வந்து யூசேஜ் அங்க வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஓபன் ஆகுமா? எண்ட் வரைக்கும். ஆமா. அப்பா வேற லெவலு. லாஸ்ட் வரைக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சென்டர்ல இருக்க அந்த மெக்கானிசத்தோட போர்ஷனை தவிர மத்த எல்லா ஸ்பேஸும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஜீவா, ஒரு ஆள் போய் உள்ள உட்கார்ந்தாலுமே போய்க்கலாம். தாராளமா உள்ள போலாம். உள்ள நடந்து போய் கூட நான் எடுத்துக்கலாம். ஆமா, தாராளமா எடுத்துக்கலாம். இவ்வளவு வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நிஜமாலுமே நான் சும்மா செக் பண்றதுக்காக கூப்பிட்டேன். ஏன்னா நான் வந்து எங்க வீட்டுல தூக்கிட்டு பாதி தூரம் போகாது, அதுவே நான் போய் எடுக்கிறதுக்கு ரிஸ்கா இருக்கும். பட் இது நான் உள்ள வரைக்கும் போக முடியுது, தாராளமா போகலாம். ஏன்னா அதுல வந்து நீங்க லிப் பண்ணும்போது மேபி இந்த பெட் அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சுன்னா கஷ்டம். அதே மாதிரி கீழே லிப் பண்ணி அமுத்துறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது ஜஸ்ட் நீங்க ரிமோட்லயே ஃபங்க்ஷன் ஆகும்போது ரொம்ப. நான் முதல்லயே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஹார்ட்வேர்ல நீங்க இது, அதாவது இன்டீரியர் நீங்க என்ன பண்றீங்கன்னா எனக்கு பாக்குறப்போ அந்த கிளாஸ்னஸ் தெரியுது, பாக்குறப்ப தெரிஞ்சிடும். பட் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு மெனக்கிடுவீங்க? இல்ல, இப்ப நம்ம ஒரு கார்ட் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கேட்போம், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், ஸ்டோரேஜ் வேணுமா வேணாமா, அவ்வளவுதான் கேட்போம். சப்போஸ் எனக்கு இல்லைங்க ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, டிரா போடுறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு பேஷன் அந்த மாதிரி இருக்கும். இதுவுமே என்ன கேட்போம், வயசானவங்க இருக்காங்களா, அவங்களால தூக்க முடியுமா, அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ நம்ம ஜெனரேஷனும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதனால இது வந்து இருக்கிற டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இதெல்லாம் மார்க்கெட்ல ரொம்ப வருஷமாவே இருக்கிறது. இது வந்து உள்ள ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம். ஓகே. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப காம்பாக்டா டிசைன் பண்ணிருக்கீங்க. இது ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி இதை டிசைட் பண்ணிருக்கிறோம். சூப்பர். அப்புறம் உள்ள வந்து பாத்ரூமுக்கான ஷவரு, பாத்ரூமே அந்த பார்ட்டிஷன் வெட் ஏரியா ட்ரை ஏரியாவும் ரொம்ப கிளாஸா பண்ணிருக்காங்க. அதுக்கு இல்லாம அந்த இந்த வேனிட்டரி யூனிட் நீங்க சொல்ல வாஷ் பேஷன்ல இருக்கிற வேனிட்டரி யூனிட் வந்து அதுவுமே வந்து பிளாக் கலர் தீம் வந்து பக்காவா கொடுத்துருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலா லேமினேட் தான். இது வந்து WPC யூஸ் பண்ணிருப்போம். WPC யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃப், தண்ணி பட்டாலுமே இது எதுவும் ஆகாத மாதிரி WPC யூஸ் பண்ணிருப்போம். சூப்பர் ஜீவா. இங்கேயுமே வந்து ஹேண்டில் வச்சா துரு பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஹேண்டில் எதுவும் யூஸ் பண்ணாம, அதுக்கு தான் ஹேண்டில் இல்லாம யூஸ் பண்ணுவோம், துரு பிடிக்காம இருக்கு. ஆமா, இந்த ஏரியாவுக்கு அதை யூஸ் பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் தான், அதாவது துரு பிடிக்குங்கிறதுக்காக ஹேண்டில் யூஸ் பண்ணாம வேனிட்டரி யூனிட். வேனிட்டரி யூனிட் வந்து ரெகுலரா வந்து அந்த புடி வச்சிருப்பாங்க. நீங்க அதையும் கூட கொஞ்ச நாள்ல பிரச்சனை வந்துருது. நாங்க நிறைய யூஸ் பண்ணதுல வந்து அது பிரச்சனையா இருக்கு. ஓகே. சோ அதனால வந்து ஹேண்டில் வேணா புஷ் ஓபன் வச்சுக்கலாம். அப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நிறைய ஐ ஓபன் இருக்கு. ஏன்னா அதை மட்டும் என்னால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன், எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதை நீங்களே இல்ல நாங்க சொல்றோமே, நாங்க ஒவ்வொரு
இன்டீரியரையும் நாங்க பார்த்து கேட்கறது என்னன்னா, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு சொல்லி தருவீங்களா? இல்ல இப்ப இது இன்டீரியர் இல்ல, எல்லா பிசினஸ்மே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் தான். இப்ப வந்து ஒரு பிரச்சனை, இன்டீரியர் பண்ணுங்கிறது கஸ்டமருக்கான ஒரு ப்ராப்ளம். அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்க தெரியணும், சால்வ் பண்றதுதான். அத வந்து எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியும், அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறதுல விஷயம் அடங்கி இருக்கு. சூப்பர் ஜீவா. இந்த பெட்ரூம் வந்து டோட்டலா மிச்ச கலர் தீம் எல்லாத்தையும் வேற மாதிரி இருக்கு. இல்ல இது வந்து அவங்க பொண்ணுக்கு பிடிச்ச கலர், இந்த ப்ளூ வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர். அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணோட ரெண்டு பொண்ணுக்கும் தனித்தனி கலர் தீம் நீங்க கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிருந்தோம். இது நம்ம கொடுத்த 3D டிசைன்ல இவங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஒரு டோர் தான் இருக்கும் வார்ட்ரோப்ல. இங்க வந்து 3 டோர் வரும். இதுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் டிசைனிங் பண்ணி ப்ரொஃபைலிங் எல்லாம் பண்ணிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல் தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி லேமினேட், இது ஒரு லேமினேட். இது வந்து இந்த ப்ரொஃபைல் வச்சு டிவைட். இந்த லேமினேட் வந்து ஒரு விதமா லெதர் ஃபினிஷிங் இருக்கு. ஆமா, இது லேமினேட் வந்து இதே அந்த மாதிரி அவைலபிள் இருக்கு, லெதர் ஃபினிஷிங். ஆமா. இப்ப இதுலயுமே வந்து பார்த்தா என்ன கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கலர் தான் கொடுத்துருக்கோம். இந்த கலருக்கு தகுந்த மாதிரி இந்த எண்ட்ல இருக்க டேப் வந்து அதே கலர்ல ஒட்டியிருந்தாங்கன்னா இந்த லுக் வராது. அது பிளாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரீமியம் லுக் கொடுக்கும், ஒரு அவுட்டர் ஒரு ஃப்ரேம் ஃபீல் கொடுக்கும். சோ அந்த டேப்பிங் வந்து நம்ம பண்றதுதான், நம்ம மெஷின்ல ஃபேக்டரியில பண்றதுதான். சோ இந்த பிளாக் யூஸ் பண்ணிருக்கோம், இங்க வந்து அந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிருக்கோம். தேவா, நாங்க எங்களுக்கு அடுத்த முக்கியமான கேள்வியே இதுதான். நீங்க எவ்வளவு நாள்ல இத குடுக்கிறதுக்கு எப்படி நீங்க ஒர்க் பண்றீங்க? உங்களுக்கு சொந்த ஃபேக்டரியா இது? ஆமா, சொந்த ஃபேக்டரி. இது அந்த ஃபேக்டரியில எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க? ஃபேக்டரியில இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெஷின் ஆபரேட் பண்றவங்க அங்க இருக்க டிசைனர் சேர்த்து ஒரு 12 பேர் இருக்காங்க. அங்க ஒரு 12 பேர் இருக்காங்க. அது இல்லாம நம்ம ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஒரு 4 பேர் டிசைனிங் பண்றதுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் HR, அக்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆபீஸ்ல இருக்காங்க. மொத்தம் நம்ம டீம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 பேர் வரும். 26 பேர் உங்க டீமோட சைஸ். எல்லாமே வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான், எதுவுமே வெளியிருந்து ஒரு சில அவுட் சோர்சிங் பண்ணுவோம். இப்போ ஃபர்னிச்சர்ல அவுட் சோர்சிங் பண்ணுவோம். இன்டீரியர் சம்பந்தப்பட்டு கேக்குறேன். பிளைவுட்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம பண்றது, நம்ம ஃபேக்டரியில பண்றது. அதனால தான் உங்களுக்கு பெட்டர் பிரைஸ் கொடுக்க முடியுதா? இல்ல நீங்க பிரைஸ் வந்து ஏதாவது காம்படிட்டிவா, இல்ல நான் பிரைஸ்ல காம்படிட் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்ல, பிரைஸ்ல காம்படிட் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குவாலிட்டின்னு ஒன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளைவுட்ல இருந்து லேமினேட்ல இருந்து எல்லாமே குவாலிட்டியா தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் கஸ்டமருக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிளைவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் 35 ரூபாயில இருந்து பிளைவுட் கிடைக்கும். நாங்க மெஷின்ல யூஸ் பண்ணோம்னா கேலிபிரேட்டட் யூஸ் பண்ணோம். அது வந்து திக்னஸ் வந்து ஒரே ஈவனா இருக்கும். அதை யூஸ் பண்ணோம்னா கேலிபிரேட்டர் வந்து மினிமம் ஒரு 80 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். அது கம்மியா கிடைக்காது. ஏன்னா அதோட கோரும் சரி கேப் இருக்காது, பிளைவுடும் அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி லேமினேட் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வரும்போது உங்களுக்கு கண் எரிச்சல் இருந்துச்சுன்னா அது யூரியா பேஸ். நீங்க ஒரு சைட்டுக்கு போறீங்க, வேலை நடந்துட்டு இருக்கோ இல்ல வேலை முடிச்சு அந்த வீட்டுக்குள்ள போறீங்கன்னா கண் எரிச்சல் வரக்கூடாது. வந்ததுன்னா அது யூரியா பேஸ்ல இருக்கிறது. அது வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த ஃபீல் இருக்கும். அதே மாதிரி அந்த லேமினேட் வந்து தண்ணி பட்டா பபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல அந்த மாதிரியான எந்த இதுவும் வராது. அந்த மாதிரி பிரீமியமா நீங்க எடுத்தீங்கன்னா வராது. ஆமா, நீங்க கவனிக்கிறதா சொல்றேன். பிளைவுட் என்ன யூஸ் பண்ண போறோம், அந்த பிராண்ட் என்ன, அதோட குவாலிட்டி என்ன, அதுக்கப்புறம் லேமினேட்டோட குவாலிட்டி என்ன, அதுக்கு யூஸ் பண்ற க்ளூ வரைக்கும் நம்ம பார்க்கணும். குவாலிட்டியா தான் பண்ணி பார்க்கணும். பார்த்தாதான் நம்ம கரெக்டான இது கொடுக்க முடியும். இது இந்த ஏரியால ஒரு சின்னதா ஒரு ஸ்டடி டேபிள், அதுக்கு சின்னதா லைப்ரரிக்கு ஒரு சின்ன ஸ்டாண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, இது காம்பாக்டா. அவங்க வந்து எனக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன ஸ்டடி ஏரியா வேணும்னு கேட்டாங்க. ரெகுலர் டேபிள் மாதிரி போட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக அது அந்த மட்டும் கொஞ்சம் பேட்டர்னா மாத்தணும். பக்கா இதுவே வால்பேப்பர் கிடையாது, அதுவுமே வந்து லேமினேட் தான். பார்த்தா தெரியுது அந்த குவாலிட்டி, அந்த ஃபினிஷ் தெரியுது. ஜீவா, நான் வந்து கிச்சன்ல இருக்கிறப்பையும் ஒரு விஷயத்த கேட்டிருப்பேன். நீங்க கிச்சன் வந்து புதுசா இருக்கிறது பண்றதெல்லாம் வந்து எல்லாருமே பண்றாங்க, எல்லாத்துக்குமே பண்றாங்க, எல்லா இன்டீரியர்ஸுமே பண்றாங்க. பல பேத்துக்கான பிரச்சனை வந்து பழைய கிச்சனை வந்து புதுசா ஆல்டர் பண்ணணும். அதுக்கெல்லாம் நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்க? நம்மளுக்கு வேலையே ப்ராப்ளம் சால்வ் பண்றதுதான். அதுதான் நம்மளோட வேலை. அப்ப இன்டீரியர்ல நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரு பழைய கிச்சன் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த கிச்சனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பழச வந்து இப்போ டோஸ் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது கலர் வந்து ரொம்ப பழசா இருக்குப்பா, எனக்கு மத்த எல்லாம் சூப்பரா ஃபங்க்ஷன் ஆகுது, கலர் மட்டும் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னா நம்ம லேமினேட்லாம் உரிக்க தேவையில்ல. அதுக்கு வந்து ஸ்டிக்கரிங் இருக்கு. ஸ்டிக்கர் பண்ணிட்டு பண்றோம்னா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 to 120 rupeesல முடிஞ்சு. அது கூட நீங்க பண்ணி தருவீங்க? பண்ணி கொடுக்குறோம். ஜீவா, அது ரொம்ப 2000-3000க்குள்ள வேலை முடிஞ்சிடும் சொன்னா அது பண்ணிடுவீங்களா? இல்ல, உங்களுக்கு தேவை எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட வேலையை வந்து இன்னொருத்தர் கொண்டு போய் சேர்க்கறதே கஸ்டமர் தான். இப்ப இந்த வீடு பண்ணிருக்கோம்னா என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு இன்னொரு ஷோரூம்,
ஓகே. ஒரு வீடுமே எனக்கு இன்னொரு ஷோரூம். அப்படிதான் நீங்க திங்க். ஆமா, ஏன்னா இப்ப நான் எல்லாத்தையும் என்னோட ஆபீஸ்லயோ இல்ல என்னோட இடத்துலயோ வந்து நான் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஏன்னா நாங்க ஒரு விஷயத்தை தான் காமிக்க முடியும். நான் இங்க ஒரு வீட்லயும் ஒரு விஷயத்த புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ ஒரு வீடும் ஒரு ஷோரூம். கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க அந்த லேமினேட்டுக்கு வந்து ஸ்டிக்கரிங் சொன்னோம். ஓகே. இல்லப்பா எனக்கு கொஞ்சம் லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு, இல்ல தண்ணி பட்ட அந்த பிரச்சனை வந்துருது, எனக்கு இது அந்த பிளைவுட்லாம் வேணாம் அப்படின்னாங்கன்னா அலுமினியத்துல பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அதுவும் இல்ல எனக்கு அந்த அலுமினியத்துல ஃபீல் வந்து பிடிக்கல அப்படின்னா WPC பண்ணி கொடுக்குறோம். ஓகே. WPC வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எது பட்டாலுமே ஒன்றும் ஆகாது. ஓகே. அதை தாண்டி லேமினேட் எல்லாரும் பண்ற மாதிரி ரெகுலரா பண்ற அந்த வேலையை நம்ம பண்ணி கொடுக்குறோம். என்னோட வேலை வந்து உங்களுக்கு நான் கைட் பண்ணலாம். நீங்க இந்த ரேட்டுக்கு இதை பண்ணலாம், இந்த ரேட்டுக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு நான் கைட் பண்ண முடியும். அதே நேரம் நீங்க என்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து இந்த ஏரியா பண்ணணும், எவ்வளவுக்கு பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா என்னோட ஃபீல் வந்து ப்ரீமியமா இருக்கும். நான் நல்லது கொடுக்கணும்னு நினைப்பேன். மேபி அது கஸ்டமருக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நாங்க ஸ்பெக்கு கொடுத்துருவோம். என்னென்ன யூஸ் பண்றோம், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம், அது எல்லாமே டீட்டெயில் கொடுத்துறோம். இன்னொரு விஷயமும் சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர்கிட்ட நாங்க வந்து மொத்தமா மெட்டீரியலோட தான் பண்றோம் அப்படின்லாம் கிடையாது. டிசைன் வேணுமா டிசைன் பண்ணி கொடுப்போம். வெறும் டிசைன் மட்டும் 3D மட்டும் வேணும் அப்படிங்கிறாங்க, பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. சரிங்க, டிசைன் பண்ணி கொடுத்துட்டீங்க, இதுல வர மெட்டீரியல் நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம், மெட்டீரியல் லிஸ்ட் நாங்க போட்டு கொடுத்துருவோம். நிறைய விஷயத்த உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல முக்கியமா கிளைண்ட்டுக்கு எவ்வளவு பெட்டர் பிரைஸ்ல கொடுக்கலாம், என்ன மாதிரியான ஐடியாஸ் கொடுக்கலாங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா. அதோட சேர்த்து இந்த வீட்டையும் ஃபுல்லா நாங்க சுத்தி பார்த்துட்டோம். இதுக்கு மேல நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து உங்க கம்பெனி அடுத்த வீடியோ கண்டிப்பா அதை பார்க்கலாம் வந்து நாங்க இப்ப எங்களுக்குமே எப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தான் பாக்குறோம். ஓகே. ஏன்னா இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய இருக்கு. இன்டீரியர்னா லக்ஸுரி பிரீமியம் ரொம்ப பயங்கரமா செலவு பண்ணும் அப்படின்லாம் இல்ல. ஈவன் நல்லா பெயிண்டிங் பண்ணா கூட வீடு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா, இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா எந்த கலர் அடிக்கணும்னு தெரியாது. ஓகே. இப்போ என்ன பிரச்சனை, ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் நம்ம இந்த வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம், இந்த என்ன கலர்ல ஃபர்னிச்சர் வாங்கலாம், இது எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அதை நாங்கள் கைட் பண்ணுவோம். ஒரு 3D போடும்போது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இந்த தீமுக்கு இந்த ஃபர்னிச்சர் எது பண்ணலாம். இது மட்டும் நீங்க பண்ணி கொடுக்கீங்கன்னா கூட நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு வெறும் ஃபர்னிச்சர் மட்டும் சோர்ஸ் பண்ணி கொடுக்கணும், அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். ஜீவா, உங்களோட மனசுக்கு நீங்க எது வேணா பண்ணி கொடுத்துருவீங்க நீங்க சொல்றீங்க. எங்க கிளைண்ட்டுக்கும் நாங்க இந்த விஷயத்த சொல்றோம். வேணுங்கிறதுக்கு சஜஷன் கேட்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. உங்க நம்பரும் நாங்க கீழே இந்த டிஸ்பிளேல போடுறோம். தாராளமா எங்க கிளைண்ட்ஸுக்கு நீங்க என்ன பண்ணி எங்க வியூவர்ஸுக்கு நீங்க என்ன பண்ணி பெட்டரா பண்ணி கொடுப்பீங்களோ பண்ணி கொடுங்க. இல்ல இப்ப நீங்க சொன்னனால நான் இப்போ ஒரு தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். இப்ப நீங்க உங்க கஸ்டமரா இருந்ததுன்னா நம்ம வந்து தாராளமா புதுசா யாரெல்லாம் கிச்சன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 20,000 வர்த்தம் இருக்கிற ஒரு ஃபேபர்ல இருக்கிற ஒரு பிராண்டட் சிம்னி வந்து ஃப்ரீயா கொடுத்துடலாம். சூப்பர் ஜீவா. அது வந்து உங்களோட கஸ்டமருக்காக. தேங்க்யூ ஜீவா. நம்ம வந்து அதை வந்து தாராளமா பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஜீவா. ப்ளீஸ். ஓகே. உங்க நம்பரையும் நான் போடுறேன். உங்ககிட்ட நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி அடுத்தடுத்த சைட்லயும் நாங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஜீவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜீவா. தேங்க்யூ.